இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு இவனுக்கு? போன் எடுக்க மாட்டேங்கிறான். சொன்ன வேலையை விட்டுட்டு எங்கேயாச்சும் குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்கானா? இவன ஏண்டா எங்க போய் தொலைஞ்ச? ஏன் போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற? அவளை கொண்டுட்டியா இல்லையா? அவ போனத்தை யாருக்கும் தெரியாம கிளியர் பண்ணியா இல்லையா? ஓஹோ, என் சாவுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தியா? யாரு? பூமியோட ஆன்மா பேசுறேன். அவன் போன் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? போன் என்கிட்ட இருக்கிறது இப்ப பிரச்சனை இல்ல. ஆமா, உனக்கு என்ன வேணும்? எதுக்கு உன் ஆளுங்களை விட்டு என்னை கிட்னாப் பண்ண வச்ச? என்ன கொல்றதுக்காக துடிச்சிட்டு இருக்க. அப்படி என்னதான் உனக்கு பிரச்சனை? சொல்ல அப்புறமா. உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு என்ன விடாம துரத்துற? உனக்கும் எனக்கும் என்ன பகை இருக்கு? என்ன எதுக்கு கொல்ல பாக்குற? என்ன பதில் சொல்ல மாட்டியா? சரி, போன்ல எல்லாம் வேண்டாம், அங்கேயே வரேன், நம்ம நேர்லயே பேசிக்கலாம். உனக்கு அப்படி என்ன பிரச்சனைன்னு உன் வீட்டுல இருக்கிறவங்க முன்னாடியே கேட்போம். உன் வாயில இருந்து உண்மையை வர வைக்கிற. ரெடியா இரு. ஹலோ. அவ ஐயோ, அவ வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காளா? ஐயோ, அவ வீட்டுக்கு வந்தாலும் ஆபத்து தான். அவளை கிட்னாப் பண்ண விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்னோட உண்மையான முகம் மாமாவுக்கு தெரிஞ்சு போயிடும். அவளை கொல்ல முயற்சி பண்ணு தெரிஞ்சா இத்தனை வருஷமா நான் கட்டி காத்த நல்ல குணம் எல்லாம் நடிப்புன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். இந்த விஷயம் வெளியில வந்துருச்சுன்னா அந்த சோபா சந்திராவை கொன்ன விஷயமும் வெளியே வந்துருமே. தெரிஞ்ச அடுத்த நொடியே மாமா என்ன சும்மா விட மாட்டாரு. தடுக்கணும், தடுக்கணும். அந்த பூமியை வீட்டுக்கு வர விடாம தடுத்தே ஆகணும். அவ வந்தானா மாமா கண்டிப்பா அவகிட்ட பேசுவாரு. அவ என்ன பத்தின எல்லா உண்மையும் சொல்லிடுவா. அவ வந்தது போனது எதுவுமே மாமாக்கு தெரியக்கூடாது. மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அவகிட்ட பேசாம இருக்க மாட்டாரு. அவளை எப்படியாவது தடுத்தாகணும். அம்மா, என் அப்பா அம்மா யாருன்னு தெரியாதப்போ அவங்கள நான் எப்ப பாப்பேன்னு துடியா துடிச்சிட்டு இருந்தேன். இது என்னோட வீடு, இங்க இருக்கிறது என்னோட குடும்பம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டு பொண்ணுதான்னு எப்படி சொல்றதுன்னே புரியல. என்ன அப்பாவோடையும் மத்தவங்களோடையும் நீதான் சேர்த்து வைக்கணுமா?
தங்கச்சி ஆ, தங்கச்சியா? நான் உன்னை விட சின்னவன்னு பாசமா பேசி மயக்கலான்னு பாக்குறியா? உன் நாடகத்தெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. போடி வெளிய. நான் யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சா இப்படி சொல்ல மாட்டேன். என்ன பிளாக்மெயில் பண்றியா? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? நான் அபூர்வாவோட பொண்ணு. அது சரி, உனக்கு இங்க என்ன வேலை? எதுக்கு வந்த? நான் அப்பா கிட்ட பேசுறதுக்காக வந்தேன். அப்பாவா? அப்பா கிட்டனா? அதான் உங்க அப்பா கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆ, ஆ, அங்கிள் இல்லையா? இருக்காரு, ஆனா உன்கிட்ட பேச மாட்டாரு. என்ன உள்ள போக விடு. பேச வர மாட்டாரான்னு அதுக்கப்புறம் நீயே பாரு. ஹேய், என்னடி நான் பாக்குறது? மரியாதையா வெளிய போடி, இல்லன்னா உன் மண்டைய உடைச்சிருவேன்.